42வது இந்த வணிகர் தினத்தினுடைய விழாவை சிறப்பான முறைக்கு கோவை கொடிசியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த விழாவிலே மதிப்புக்குரிய உயர்தரும் ஐயா எஸ்பி ரத்னசபாபதி அவர்களும், மதிப்புக்குரிய மேயர் அவர்களும், மதிப்புக்குரிய கோவை நாடக சங்கத்தினுடைய தலைவர் பாஸ்கர் நாச்சியும், மதிப்புக்குரிய இந்த சம்மேளனத்தினுடைய பல ஆண்டுகளாக கல்துணாக வழங்கி கொண்டிருக்கும் அண்ணன் ஆர்பி கருணாகரன் அவர்களும், அண்ணன் எஸ் குமார் அவர்களும், மற்றும் பொதுச் செயலாளர் உதயகுமார் அவர்களும், பொருளாளர் சில்வை முத்துக்குமார் அவர்களும், டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனையினுடைய நிறுவனர் டாக்டர் முத்து சரவணன் அவர்களும், இப்படி பல தொழிலதிபர்கள் இன்றைக்கு கலந்து கொண்டு இந்த மாநாட்டை தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் என்ற மாநாட்டை சிறப்பித்துக் கொடுத்ததற்கு முதலில் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாநாட்டினுடைய நோக்கம் வியாபாரிகளுடைய நலனை கருதியும், வியாபாரிகளுக்கு அரசோ அல்லது அரசியல் சம்பந்தப்பட்டவர்களோ அல்லது ரவுடிசம் சம்பந்தப்பட்டவங்களோ யாராக இடையூறுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக இந்த தமிழக சம்மேளனம் ஏற்றுக்கொள்ள வேண்டாது என்பதை முக்கிய தீர்மானமாகவும், கோவையில் இருந்து திருநெல்வேலிக்கு ஒரு இரவு ரயில் சேவையை கேட்டுக்கொண்டுள்ளோம். அதே மாதிரி வியாபாரிகள் ஆங்காங்கே இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் திருட்டுகளாக வடிவெடுத்து கொண்டு இருக்கிறது. அதற்கு முக்கியமாக அவரவர்கள் கடையில் சிசிடிவி கேமராக்களை அமைக்க வேண்டும் என்ற இந்த மாநாடு வற்புறுத்தியிருக்கிறது. அதே சமயம் இந்த தமிழக வியாபாரிகள் சங்கம் என்று சொன்னால் கோவையிலே 42 ஆண்டுகளாக மிக பிரமாண்டமாக ஏழை மக்களுக்கு நலத்திட்டங்களும், அன்று ஒரு காலத்தில் நிழல் கூடங்களும் அரசு அதிகாரிகளை வைத்து மதிப்புக்குரிய டாக்டர் எம்ஆர் முருகனால் திறக்கப்பட்டு, இன்று அதை அவருடைய வழிகாட்டியின் பேரில் நாங்களும் இதை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்று வரும் காலகட்டத்திலும் இந்த தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தை எந்த காலத்திலும் அழிய விடாமல் எங்களது சன்னதி மீண்டும் இந்த சங்கத்தை நல்ல முறையில் நடத்தி வழிகாட்டும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தின் சார்பில் இங்கே 42வது மாநில மாநாடு போல இந்த வணிகர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. இங்கே இந்த கொடிசியா அரங்கம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கொடிசியா அரங்கத்தை இந்த வியாபாரிகள் சம்மேளனத்தின் சார்பாக அதனுடைய தலைவர் திரு எஸ் எம் முருகன் அவர்களும், பொதுச் செயலாளர் அவர்களும், உதயகுமார் அவர்களும், பொருளாளர் செல்வை முத்துக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபா மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த பாருங்க, அரங்கம் ஃபுல்லாக மக்கள் இருக்காங்க. இவங்க ஒரு 2000 பேர் இருப்பாங்க. இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு 1500 ரூபா மதிப்புள்ள பட்டுப்புடவைகள் நம்ம சம்மேளனத்தின் சார்பாக வேறு யாருக்கும் இல்லை, சம்மேளனத்தோட உறுப்பினர்கள் விழாவில் பங்கேற்றவர்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. தையல் எந்திரம் வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இன்றைக்கி ஒரு அசைவ விருந்து இன்றைக்கி சாப்பிட்ருப்பாங்க. இந்த விழா மிகவும் சிறப்பாக நடந்துச்சு. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஓய்வு அவர் சர்வீஸ் கமிஷன் உறுப்பினர், அவர் இதில் சிறப்பு ஒரு அழைப்பாளராக கலந்துக்கிட்டாங்க. அதே போல் நம்ம டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனையுடைய சேர்மன் டாக்டர் முத்து சரவணகுமார் அவர்களும் நம்ம வருஷம் இந்த விழாவில் பங்கேற்பாங்க. இந்த வருஷம் கலந்துக்கிட்டாங்க. வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்தாங்க. மற்றும் இந்த விழா ஒரு குடும்ப விழா மாதிரி நடந்துச்சு. இதில் பங்கேற்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நான் அந்த தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்துடைய கௌரவ ஆலோசகர் என்ற முறையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நான் தேசிய துணைத் தலைவர், ஆல் இந்தியா கார் அசோசியேஷனுடைய தேசிய தலைவராக இருக்கிறேன். இந்த தமிழக வியாபார சம்மேளனத்தில் நான் குறைஞ்ச 30 ஆண்டு காலமாக இதில் பயணித்தவன். ஒரு கிளையினுடைய தலைவராகவும் இந்த சம்மேளனத்தை வளர்க்கணுங்கிற முறையில் இருந்தோம். ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டங்களுடைய அரசு சட்டங்கள் படிக்கத்தாக எல்லாருடைய அதிகாரங்களுக்கு உட்பட்டு வியாபாரிகள் நசிக்கக்கூடாது என்ற காரணத்தினால் இதுபோல வியாபாரி சங்கங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதிலும் தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் ஆரம்பிக்கப்பட்ட போது இந்த கோவையிலே சமூக விரோதிகளினுடைய அட்டுழியங்கள் அதிகமாக இருந்த காரணத்தினாலே அதை தடுக்கவே நாங்கள் தெற்கு பகுதியில் இருந்து வியாபாரம் செய்வதற்காக கோவை மாவட்டம் வந்திருந்தோம்.
நாங்கள் வந்த பிறகே இந்த இடத்திலே எந்த ஒரு விவாதங்களும் இல்லாதபடி அமைதி பூங்காவாக இந்த கோவை மாவட்டம் நடைபெறுகிறது. எத்தனையோ சங்கங்கள் இந்தியாவிலே இருந்தாலும் கூட இந்த தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் முதன்மையாக திரைப்படுகிறது. வருகின்ற காலங்களிலே இது அகில இந்திய கார் அசோசியேஷன்கிற ஒரு அமைப்போடு அகில இந்தியா முழுவதும் இந்த வியாபாரிகளுக்கு நலன் செய்வதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம். நன்றி.